எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். எனக்கு பின்னாடி ஒரு அழகான ஒரு சூரிய அஸ்தமனம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அழகான ஒரு விஷயம்தான் பலாப்பழம். இந்த பலாப்பழம் அப்படிங்கிறது தமிழர்களோட கல்ச்சரோட ஒருங்கிணைந்த ஒரு பழம். அதே சமயம் இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள், அதாவது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, இது பயங்கரமாக சர்க்கரை அளவு ஏற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பலாப்பழம் அப்படிங்கிறது அதாவது ஒரு 75 கிராம் எடுத்துக்கலாங்க அப்ராக்சிமேட்டாக. இந்த 75 கிராம் மூலமாக நம்மளுக்கு 18 கிராம் மாவுச்சத்து கிடைக்குது. இதோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த சர்க்கரை அளவை ஏற்றக்கூடிய அளவீடு அப்படிங்கிறது 50லேருந்து 60க்குள்ளே இருக்குது. யூஸ்வலாக 55க்குள்ளே இருக்கணும். இது 50லேருந்து 60க்குள்ளே இருக்குது. கிளைசீமிக் லோடு அப்படிங்கிறது 18-19 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதனால என்ன விஷயத்தை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை பெரிய அளவில் மிக வேகமாக ஏற்றக்கூடிய பல்வேறு உணவுகள் இருக்கு. அதில் இது கிடையாது. இது ஒரு மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். எப்ப நம்ம பயப்படணும்? சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பலாச்சொலை அளவுக்கு அதிகமா, அதாவது நான் சொல்றது ஒரு 75 கிராம்ல இருந்து 100 கிராம் அளவுக்கு ஒரு பழம் அல்லது 2 பழம், இதையே நம்ம ஒரு கட்டு கட்டுறோம் அப்படின்னு வைங்க, அப்ப நம்ம பயப்படணும். கண்டிப்பா ஏகப்பட்ட மாவுச்சத்தை உள்ள ஏத்துறோம் நம்ம உடம்புக்குள்ள, அப்ப நம்ம பயப்படணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி 1-2 சாப்பிடறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த பலாச்சோலை மட்டும் இல்லாம பேக்கரி ஐட்டம், பப்ஸ், முறுக்கு, வடை, எண்ணெயில் பொரித்த விஷயங்கள், பிஸ்கட்டு, ஸ்வீட்டு, காஜு கத்திலி, நீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்வீட்டுகளும் தின்பண்டங்களும் நொறுக்கு தீனிகளும் சாப்பிடுவீங்க அப்படின்னா, அதுவும் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பலாப்பழம் ஒண்ணு. ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ணாத விஷயங்கள்ல இந்த பேக்கரி ஐட்டங்கள், ஸ்வீட்டுகள்லாம் இருக்கு. ஸோ நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி சரிவிகித உணவு முறையை ஃபாலோ பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இன்னைக்கு நம்ம பலாச்சோலை யார் யார் சாப்பிடலாம், அதோட நன்மைகள் என்ன, இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிற அழகான விஷயங்களை பார்த்துருவோம் வாங்க. நம்ம ஊர்ல பண்ருட்டி, புதுக்கோட்டை, கொல்லிமலை இந்த இடங்கள்ல எல்லாம் விளையக்கூடிய இந்த பலாச்சோலையோட சுவைக்கு யாரெல்லாம் அடிமை அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே, சர்க்கரை நோய் உள்ளவங்க பலாச்சோலை சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் பலாச்சோலை சாப்பிடலாங்க. இந்த மாதிரி 2 பலாச்சோலைகள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவுகள் ஏறாது. மாறா இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். ஏன்னா நார்ச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குடல்ல ஜீரண மண்டலத்துல மெதுவா உணவு ஜீரணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுனால நார்ச்சத்துக்கள் நம்ம ரத்த சர்க்கரை அளவை வேகமா ஏற்றாது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், பிளேவனாய்டு சத்துக்கள் அப்படிங்கிறது பல நன்மைகளை சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு தரக்கூடியது. பிற்காலத்தில் சர்க்கரை நோயில் வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நர்வு வீக்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் குறையக்கூடிய தன்மை இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்குது. டெய்லி நம்ம சாப்பிட போறதுல இந்த சீசன் அப்ப சாப்பிட போறோம். வாரத்துல 2 நாள் 3 நாள் ஒரு 2 பழம் சாப்பிட்றதுனால எந்த தொந்தரவுமே கிடையாது. 100 கிராம் பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெறும் 155 கலோரிகள் தான் உள்ளது. மாவுச்சத்து அப்படிங்கிறது 40 கிராம் தான் 100 கிராம்ல இருக்கு. நார்ச்சத்து 4 கிராம் இருக்கு. புரதச்சத்து 3 கிராம் இருக்கு. மற்றபடி இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், தினசரி நம்ம உடம்புக்கு தேவையான பல வைட்டமின்கள், மினரல்கள் இருக்குங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ரிபோஃப்ளவின், மெக்னீசியம், பொட்டாசியம், காப்பர், மேங்கனீஸ், இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100% தேவைன்னா இந்த பலாப்பழம் 100 கிராம் எடுத்துக்கிறது மூலமா அந்த 100%த்துல 20% நம்மளுக்கு பலாப்பழம் மூலமாவே கிடைச்சிருது. நான் சொல்லக்கூடிய இந்த வைட்டமின், மினரல் சத்துக்கள்லாம் சாதாரண சத்துக்கள் கிடையாதுங்க. இது நம்ம தோள்கள், கண்கள், நரம்பு மண்டலம், தசைகள், பல விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின், மினரல் சத்துக்கள். அது சாதாரண இந்த 100 கிராம் பலாப்பழத்துல நம்மளுக்கு கிடைச்சிடுது. இதய நோய்கள் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். இவ்வளவு இந்த சத்துக்கள் நம்ம பொதுவாகவே எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி சாதாரணமா வரக்கூடிய சளி தொந்தரவுகள்ல இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் வராம தடுக்குது. ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி உண்டு. நம்ம வைரஸ்க்கு எதிராக இன்னி வரைக்கும் ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற ஒரு மருந்து கிடையாது. ஆனா நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதன் மூலமா மட்டுமே இன்னைக்கு நம்ம வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது கொரோனா வைரஸா இருந்தாலும் சரி, எந்த வைரஸா இருந்தாலும் சரி. ஸோ அப்ப நம்ம உடம்புக்கு என்னைக்குமே நோய்களை தாங்கக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி தேவை. அதுக்கு இந்த பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பலாப்பழம் ஒரு முக்கியமான பழம். இதை நீங்க கொடுக்கணும்னு குழந்தைங்களை கட்டாயப்படுத்தவே தேவையில்லை, அவங்களாவே எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த பலாப்பழத்தை வாங்கிட்டு நான் வீடியோ செய்ய போறேன் அப்படின்னு சொன்னோடனே என் பையன் கிட்டத்தட்ட எல்லா பலாப்பழத்தையும் காலி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான், ஒரு வேட்டை ஆடுறதுக்கு. கொஞ்சம் இரு வெயிட் பண்ணு, இது முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இதை குறித்து ஒரு வீடியோ இருக்கு. இதுக்கு பேர் டிலேடு கிராட்டிஃபிகேஷன். அதை நான் பின்னாடி சொல்றேன். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பலாச்சோலையோட தேன் சேர்த்து நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது, கொஞ்சமா தேன் சேர்த்து சாப்பிட்றதுங்கிறது அதோட டேஸ்ட்டுக்கும் நல்லது, ஜீரணம் செரிமானத்துக்கும் நல்லது. என்னன்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்க மட்டும் இந்த
தேன் சேர்க்கிறத தவிர்த்துட்டு வெறும் பழத்தை மட்டும் சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், பலாக்காயும் சாப்பிடலாம். இப்போ கேரளா பக்கம் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பலாக்காயை வந்து எடுத்து சாப்பிட்றதுங்கிறது. பலாச்சொலையவே நான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டேன். அப்போ பலாக்காய் யார் வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட முறையில் அதை சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது நம்ம ஊரில் பழக்கம் கிடையாது. ஆனால் அதை செஞ்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா பலாக்காயில் புரதம் அதிகம், கால்சியம் அதிகம், பொட்டாசியம் அதிகம். இந்த பலாக்காயை வந்து கட் பண்ணி வேக வச்சு அதை பருப்பு சேர்த்து பச்சடி மாதிரி ஆக்கி சாப்பிடலாம். பலாக்காய்க்கு பலாச்சொலையோட அதிகமான சத்துக்கள் உண்டு. இந்த பலாச்சொலை நம்மளோட தோள்கள், நம்ம தோள்களோட ஆரோக்கியத்துக்கும் முடிகளோட ஆரோக்கியத்துக்கும் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய கந்தக உப்புனால, இந்த கந்தக உப்புங்கிறது இந்த பலாச்சொலையில் அதிகமாக இருக்கு. அதனால தான் நம்ம தோள்களுக்கு முடிகளுக்கு ரொம்ப நல்லது. ஈவன் இந்த பலாச்சொலைங்கிறது மூட்டி வலி இருக்கிறவங்களும் அடிக்கடி அவங்க உணவுல சேர்த்துக்கிறது, அவங்க ஸ்நாக்ஸாக கூட சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மூட்டு வலிகளில் வரக்கூடிய வீக்க அணுக்களை குறைக்கிறதுக்கும் ஓரளவு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஹெல்ப் பண்ணுது. மொத்தத்தில் ஆரோக்கியமான பழம்னா அது கண்டிப்பாக இந்த பலாப்பழம் தான். இந்த பலாப்பழம் மட்டும் இல்லை, இந்த பலாப்பழத்துக்கு உள்ள இருக்கிற கொட்டையும் எடுத்து நம்ம பல மருத்துவ விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த பலாக்கொட்டையை நம்ம சாப்பிடும்போது பலாக்கொட்டை 100 கிராம் பலாக்கொட்டை அப்படிங்கிறது, இது 100 கிராம் எடுத்துக்கும்போது 185 கலோரிகள் கிடைக்குது. பலாச்சொலை பலாப்பழம்னால 155 கலோரிகள்லாம், இதில் 185 கலோரிகள். கலோரி அளவுகள் அதிகம். புரதம் வந்து 7 கிராம் புரதம். மாவுச்சத்து வந்து 38 கிராம். அதாவது வந்து பழத்தில் இருந்த மாவுச்சத்தை விட கண்டிப்பாக இந்த கொட்டையில் மாவுச்சத்து கொஞ்சமாக குறைவு. 1.5 கிராம் நார்ச்சத்து, 1 கிராமுக்கும் குறைவான சில கொழுப்புகளுமே இந்த பலாக்கொட்டை மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பலாக்கொட்டையிலுமே தயமின், ரிபோஃப்ளேவின் போன்ற வைட்டமின்களும், துத்தநாகம், இரும்பு, பொட்டாசியம், தாமிரம் போன்ற தாதுக்களும் அதிகம். இன்னும் மேல சப்போனின் அப்படிங்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் இதுல அதிகம். கூடவே இந்த பலாக்கொட்டையில இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹீமோகுளோபின் அளவுகளை அதிகரித்து ரத்த சோகை உள்ளவர்களும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவா இருக்கு. அதனால ரத்த சோகை இருக்கிறவங்க, அனீமியா பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த பலாக்கொட்டையை அடிக்கடி அவங்க உணவுல சேர்த்துக்கிறது முக்கியம். பலாக்கொட்டையிலுமே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு முதுமையில வரக்கூடிய பல பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் இன்டியூஸ்டு டேமேஜை குறைக்கக்கூடிய வல்லமை இந்த பலாக்கொட்டையில இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு இருக்கு. முடிகளுக்கு, தோள்கள ஆரோக்கியத்துக்கு பலாப்பழம் மாதிரியே இதுவுமே நல்லது. பலாக்கொட்டையில கொஞ்சமா நல்ல கொழுப்புகள் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த பலாக்கொட்டை சாப்பிடும்போது நம்ம உடம்புல கொழுப்புகள் அளவை குறைக்கக்கூடியது இந்த பலாக்கொட்டை. இதுல இருக்கக்கூடிய ஃபீனாலிக் அண்ட் ஃபிளாவனாய்டு சத்துக்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, அப்போ இதுவுமே எவ்வளவு எடுத்துக்கலாம்? அதிக அளவு பலாக்கொட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உணவு மூலமா கிடைக்கக்கூடிய பல ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுவதை தடுக்கக்கூடிய டேனின்ஸ் போன்ற விஷயங்கள் இந்த பலாக்கொட்டையில இருக்கு. அதனால அதிக அளவு பலாக்கொட்டையை எடுத்துக்க கூடாது. பலாப்பழமுமே அதிக அளவு எடுத்துக்க கூடாது. 2 அல்லது 3 அப்படிங்கிற அளவு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் பலாக்கொட்டையுமே ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கணும். 2 அல்லது 3 அப்படிங்கிற அளவுல தான் எடுத்துக்கணும். அதனால சுவையான இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த பலாக்கொட்டையை தூக்கி போடாம பலாக்கொட்டையும் யூஸ் பண்ணி அந்த குழம்பு வச்சு வேக வச்சு இந்த பலாக்கொட்டையும் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற பழக்கத்துக்கு வரணும். வேஸ்ட் பண்ணாம ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய சூப்பரான ஊட்டச்சத்துக்கள், டேஸ்டா இருக்கிறதுனால இதை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லாம இதையும் சாப்பிடுங்க. பலாப்பழம் குறித்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.